L5 பிரச்சனைக்காக தெராப்பியா இல்ல வேற என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? மெயினா எனக்கு தெரிஞ்சு அண்ணாக்கு வந்து பாத்தீங்கன்னா L4 L5 ப்ராப்ளம் இருக்கு. இடுப்பு கிட்ட இருக்கிற ஜவ்வு வந்து தேய்மானம் ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கழுத்து கிட்ட இருக்கிற ஜவ்வுகளும் தேய்மானமா இருக்கு. சர்விக்கல் ப்ராப்ளம் எவ்வளவு நாளா இருக்கு நாங்க ஒரு 20 இயர்ஸ் எவ்வளவு வருஷமா இருக்கு? 20 வருஷமா வந்து இந்த சர்விக்கல் ப்ராப்ளமும் L4 L5 தேய்மான ப்ராப்ளமும் இருந்துட்டு இருக்கு. இதுக்காக நீங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க? எல்லா டாக்டரும் பார்த்தாச்சு. இந்த நேரம் லீவ் ஆகுது அப்புறம் திருப்பி விட்டா பெயின். திரும்பி விட்ட உடனே பெயின் வந்துருது. எல்லா டாக்டரையும் பார்த்துட்டீங்க. உங்களுக்கு என்ன சொல்றாங்க? இதேதான் நார்மலா தான் இருக்கு. ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. எது L4 L5க்கும் ஆபரேஷன், சர்விக்கலுக்கும் ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களா? L4 L5 தான் சொன்னாங்க. இது சரின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிலர் சொல்றாங்க சஜஸ்ட் பண்ணி ஆபரேஷன் பண்ணாத திருப்பி ப்ராப்ளம் ஆகும். அதனால நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதனால நான் விட்டுட்டேன். இப்போ இங்க வரும்போது இங்க நம்ம ஃப்ரெண்டு மூலமா தான் சொன்னாங்க இங்க சிராஜா சொல்லி சரி சொல்லிட்டு அதான் பார்த்தேன் நான் வந்து பார்த்து ஒரு கண்டினியூஸே இருந்தது பரவாயில்ல தெரியுது பெட்டரா ஃபீல் பண்றேங்க நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் ஏதாவது ஒரு 50% வரைக்கும் நல்லா தெரியுது கிளாப் பண்ணுவோம் ஒரு 20 வருஷமா இருந்த ஒரு பிரச்சனை ஒரு நாள் 2 நாள்லாம் கிடையாது 20 வருஷமா அந்த தேய்மான பிரச்சனைக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய டாக்டரை பார்த்திருக்காங்க நிறைய மெடிசன் எடுத்திருக்காங்க எடுத்துமே வந்து அவருக்கு சரியாகல இல்லையா டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆபரேஷன் தான் இதுக்கு தீர்வு இப்போதைக்கு L4 L5க்கு என்ன தீர்வுனா ஆபரேஷன் தான் நீங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இவர் வந்து ஆபரேஷன் பண்ணல செராபியா தெரப்பியை தொடர்ந்து எடுத்திருக்காங்க இது ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொன்னாங்களா அது டிபெண்ட்ஸ் அபான் ஹாஸ்பிடல் பேஸ் பண்ணி சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதுல கண்டினியூஸா வரணும் ரெகுலரா வந்து இங்க எடுக்க தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இங்க ஒரு 4 நாள் வந்துட்டு 5 நாள் வந்துட்டு விட்டீங்கன்னா அது வரும் மெயினா வந்தாதான் உங்களுக்கு ரிசல்ட் இப்போ வந்து சர்விக்கல் ப்ராப்ளமும் L4 ப்ராப்ளமும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் நடக்க முடியாதா இல்ல மயக்கம் வலி இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தா கொஞ்சம் வலி இருக்கும் இப்போ வந்து 50% நல்லா அதனால ரெகுலரா வரணும் நீங்க மட்டும் இல்லாம இப்ப அப்பா அம்மா உங்களுடைய சிஸ்டர் நிறைய பேருக்கு வந்து செராகேர் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அம்மா அப்பாக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் ரெகுலரா வாங்க மிஸ் பண்ணாதீங்க இவ்வளவு பேரை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நீங்க தினமும்